நம்ம திரு நம்ம ஊர்ல நடக்கிற சிலம்பம் போட்டியில கலந்துக்க போறான். சிலம்பம் போட்டியில கலந்துக்கிறாரா? இவர் எதுக்கு கலந்துக்கிறாரு? இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? என் பேரன் விளையாடுறத நான் பார்த்தே ஆகணும். என் பேரனை ஜெயிக்க யார் இருக்கா? அவன் சிலம்பாட்டத்தை நான் பார்க்க வேணாமா? ஆமா திரு, நீதான் ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தாத்தா. அம்மா சொன்ன மாதிரியே நடக்குது. எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வரல. என்ன ஆனாலும் இன்னைக்கு இவரை போட்டிக்கு போக விடக்கூடாது. தாத்தா வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. எங்க என்ன அந்த சிலம்பம் போட்டிக்கு போக போறீங்களா? இது என்ன கேள்வி? போகாம இருக்கதா போட்டியில பேர்லாம் கொடுப்பாங்க. நிச்சயம் போக தான் போறேன். அந்த போட்டியில நீங்க கலந்துக்காம இருக்க முடியாதா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த போட்டியில நான் கலந்து கூடாது நீயா சொல்ற? இல்லங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு பரிகார பூஜை எல்லாம். கொஞ்சம் நிறுத்துறியா? நானே செம்ம கோவத்துல இருக்கேன். இதுல நீ வேற பரிகார பூஜை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்னங்க, ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். அதுக்கு தான் சிலம்ப போட்டிக்கே போறேன். போதுமா? என்ன பிரச்சனைங்க? இப்போ திவ்யாக்கா சொன்னாங்களே, அந்த ரவுடி பிரச்சனை தானே? ஏங்க, அது சின்ன பிரச்சனை தானே, அதையே இவ்ளோ பெருசாக்குறீங்க. அவன் வேணும்னே வம்பிழுத்தான், நீங்க அங்க வச்சு பதில் சொல்லிட்டீங்க. அப்படியே விட்டுறலாம்ல. அது இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை. அப்படி என்னங்க பிரச்சனை? ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாம வாலாட்டிட்டான். நான் சிலம்பத்திலே கலந்துக்க கூடாதான். அவனே அவன் பைக்கை உடைச்சுக்கிட்டு நான் உடைச்சதா சொல்றான். அது பத்தாதுன்னு என் காரையும் அடிச்சு உடைச்சிட்டான். நான் போட்டியில கலந்துக்கிட்டா என் உயிர் என்கிட்ட இருக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்டான். ராஸ்கல். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்ததுன்னு முக்கியம் இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறதா முக்கியம். என்கிட்ட வேணும்னே வம்பிழுத்து போட்டியில கலந்து கூடாதுன்னு சொன்னா பயந்து போறதுக்கு நான் என்ன பயந்தாங்குடியா? என்ன ஆனாலும் சரி, இந்த போட்டியில நான் அவனை ஓட ஓட விரட்டல, என்னால ஒரு நொடி கூட நிம்மதியா தூங்க முடியாது. அது இல்லங்க, கிராமத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல போய். நானா வம்பிழுத்தேன்? அவன் தானே வம்பிழுத்தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச யாருக்கிட்டையும் சண்டைக்கு போற ஆள் நான் கிடையாது. ஆனா வந்த சண்டையை விடுற அளவுக்கு நான் கோழையும் கிடையாது. அடிச்சு துரத்திட்டு தான் மறுவேலை. எங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உனக்கு புரியவே புரியாதா? ஏன் என்ன போட்டி இப்படி டார்ச்சர் பண்ற? நான் போட்டியில கலந்துக்க தான் போறேன். காரை உடைச்சிருக்காங்க, இவர்கிட்ட வேணும்னே வம்பு எடுத்திருக்காங்க. நம்ம என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடக்குது. இப்ப என்ன செய்யறது?